ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸில் கழுத்து வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ளவுஸை வந்து அளவு பார்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, கழுத்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸோடைய ஊக்பட்டி அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஊக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நான் எப்படி எனக்கு எவ்வளோ கழுத்து கீழே வேணுமோ அந்த அளவு வந்து நான் மடித்து பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நீங்களும் மடித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் மடித்து பார்க்கணும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் மடித்து பார்த்துட்டேன். இப்போ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு கீழே வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கீழே வேணும். 3/4 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதை வந்து நம்ம அப்படியே மடித்து தைக்க போகிறோம். தைச்சி காட்டுறேன் பாருங்கள். தைச்சாச்சு. மடித்து லாஸ்ட்லேயும் முன்னாடியும் வந்து ரஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு, அதாவது சாரீ முந்தானி போடுறோம்ல அந்த பக்கம் அது. இதில் நான் கொஞ்சமாக துணி எவ்வளோ விட்ருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்லேயும் தைச்சிக்கலாம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஆப்போசிட்டில் வந்து இந்த லென்த்தை விட ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்கும். சாரீ போடுவோம். முந்தானி ரைட் சைடில் வந்து சாரீ கொஞ்சமாக தான் மறைக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க. அது வரைக்கும் தான் சாரீ வரும். அதனால் இந்த பக்கம் கொஞ்சமாக தான் நான் பிடிச்சிருப்பேன். இப்போ கரெக்டாக இருக்குதா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்,